அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது வந்து ஒரு கேஷுவலான வீடியோ. ஸோ நிறைய ஃபீட்பேக் வந்து மக்கள் கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லும் விதமாகவும், அப்புறம் வந்து அந்த ஃபீட்பேக் ஒரு ஆன்சர் சொல்லும் விதமாகவுமா இந்த பதிவு இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, என்னென்னா என்னங்க ரொம்ப வீடியோஸ் வந்து நல்லா இருக்குது, பட் சீரியஸாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சீரியஸான டாக்காக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் சிரிச்சிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது காரணம் என்னென்னா, எனக்கு வந்து கேமராவில் நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும்னா, சுற்றி யாரும் இல்லாதனால ஒரு தனியாக கேமராட்ட போய் என்னத்தை எமோஷன் காமிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்மளால் அப்படி சீரியஸாக பேசுகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டுருக்கேன். ஏன்னா அது பழக ஆரம்பிச்சிருச்சு, தனியாக பேசி தனியாக சிரித்து பழக ஆரம்பிச்சிருச்ச மாதிரி இந்த கேமரா பார்த்து சிரிக்கவும் ஆரம்பித்தாச்சு. ஸோ அதனால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எல்லாருமே வந்து இந்த ரீல்ஸில் இன்ட்ரோஸில் எல்லாம் போடும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க, எடிட்டிங்லாம் நல்லா பண்ணி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே, இன்னும் நிறையா வியூஸ் போகுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது போட்டால் நல்லா வியூஸ் போகும் தான், நல்லா என்கேஜிங்காக இருக்கும் கண்டென்ட்டு. ஸோ ஆனால் என்னென்னா, ஒரு நாள் தான் நான் வந்து வீக்லி 1 டே தான் வந்து நான் வந்து இந்த சோஷியல் மீடியாக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் எல்லா கண்டென்ட்டையும் எழுதி, அப்புறம் கண்டென்ட்டை ஷூட் பண்ணி, அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி, அதுக்கப்புறம் அதை போஸ்ட் பண்ணுறதுக்கான டைமே கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு யாராவது எடிட்டர் கிடச்சாங்க அப்படின்னா கூட அது நல்ல ஒரு இந்த வேலையை பகிர்ந்துக்க முடியும். ஸோ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து 2-3 பேர் சேர்ந்து ஒரு எடிட்டர் ஹையர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். அது முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வரலாம். இப்போதைக்கு இது இப்படி தான் நகரும். ஸோ கண்டென்ட்டாக இருக்கும், ரா கண்டென்ட்டாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, நிறைய நம்ம கண்டென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம எதில் பர்டிகுலராக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, முக்கியமாக வந்து பர்சனல் டெவலப்மெண்ட். ஒரு பர்சன் வந்து தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும். அடுத்ததாக வந்து ஹீலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இது மூணுமே ஒரு இன்டர்கனெக்டாக இருக்க ஃபீல்டு தான். ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சோல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறோம். எக்ஸாக்டாக சோல் டெவலப்மெண்ட்டும் பர்சனல் டெவலப்மெண்ட் ரெண்டுமே ஒன்று தான். எப்போ ஒரு பர்சன் வந்து தன்னை முன்னேற்றிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ, தன்னோட செல்ஃபை வந்து முன்னேற்றிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ, தே ஆர் ஸ்பிரிச்சுவலி எவால்விங். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஹீலிங், இந்த ஹீலிங் வந்து அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி யூஸ் ஆகுது. எப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு செட்பேக் நடக்குதோ, எப்போல்லாம் நம்ம மனசுலையோ இல்லை உடம்புல ஏதோ பிரச்சனை வருதோ, இதை யூஸ் பண்ணி நம்ம ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட்டு வெளியே வந்துடும். ஸோ ஹீலிங் வந்து இந்த ஸ்பிரிச்சுவலுக்கும் பர்சனல் டெவலப்மெண்ட்டும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஸோ இதைத்தான் மாஸ்டர் சோவாவும் சொல்லுவார், பிராணிக் ஹீலிங் இஸ் எ பிரிட்ஜ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவார். நமக்கு எந்தெந்த ஹீலிங்லாம் தேவைப்படுதோ எல்லாமே வந்து நமக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் நம்மளோட சோல் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த 3 பார்ட்லேயும் ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், நான் படிக்கிற விஷயங்களில் நான் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓஷோ எப்போவுமே சொல்லுவார் என்னென்னா, நம்ம ஈஸ்டர்ன் ஃபிலாசபியும் வெஸ்டர்ன் ஃபிலாசபியும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இணையணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இங்கே டூ மச் ஸ்பிரிச்சுவலாக இருக்குது, அங்கே டூ மச் வேர்ல்ட்லி திங்ஸாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும், அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஐடியாலஜி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பர்ஃபெக்டாக பேலன்ஸாக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஸ்கேர்சிட்டியுமே இருக்காது. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து அந்த எம்டினஸ்ன்ற இருக்காது, நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் இந்த பேலன்ஸ்டு ஒரு மிடில் பாத் இஸ் அ கோல்டன் பாத் நம்மளோட வே. நம்ம இதில் வந்து ஆடியோ சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு தான். பழைய வீடியோஸ்க்கு எதையுமே கொஞ்சம் ஆடியோ ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா நம்மள்ட்ட ப்ராப்பர் கேம் கிடையாது, ஃபோனில் ஷூட் பண்ணியிருப்போம், ஒரு நார்மல் மைக்கில் வந்து ஷூட் பண்ணியிருப்போம். பட் இப்போ வந்து அது எல்லாமே சரி பண்ணியாச்சு. ஸோ ஓரளவு நல்ல ஒரு ஆடியோ ஹோலிலேண்ட் மைக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். வீடியோவுக்கு வந்து சோனி கேம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஆடியோ பிரச்சனை வந்து இப்போ இருக்காது. மேபி ஒரு சிலருக்கு ஃபோனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். அதனால் உங்கள் ஃபோனில் ஏதோ ஒரு ஆடியோ வந்து ஏதோ ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸ்பீக்கரில். ஏன்னா நம்ம நிறைய பேர் இந்த ஆடியோவில் பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லும் போது நான் செக் பண்ணி பார்த்த வரை என்னென்னா, நம்ம மேக்ஸ் ஆடியோவில் தான் வந்து எடிட் பண்ணுறோம். யூடியூப்பில் போடும்போது மேபி ஸ்லைட்டாக கம்ப்ரஸ் ஆகி தான் அது வரும். சரிங்களா? ஸோ அந்த ஆடியோ கம்ப்ரஸ் ஆகி தான் வரும். நான் நிறைய ஃபோனில் வாங்கி செக் பண்ணி பார்த்தா ஆடியோ நல்லா தான் இருக்குது. ஒரு சிலருக்கு ஏன் ஆடியோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது தெரியல. மேபி அவங்க ஃபோன் வந்து டிஃபால்ட் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ஆடியோ பிரச்சனையாகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, நான் கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் வந்து பேஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் கொஞ்சம் ரொம்ப லவுடாகவும் பேச மாட்டேன், மீடியம் வால்யூம் தான் பேசுவேன். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து அந்த லவுடாக வாய்ஸ் இல்லாதனால சில பேருக்கு அது மேபி உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால்
ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் நான் பேசுகிறது கேட்குறதுக்கு. அப்புறம் இந்த மாதம் நான் முக்கியமாக ஒரு விஷயம் லேர்ன் பண்ணேன் என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிற விஷயங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு, அதாவது இப்போது யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம்ல, இதே மாதிரி உங்களை சுற்றி இருக்க 4-5 நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட இதை பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு வட்டத்தை வந்து ஏற்படுத்துங்க. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்கிறேன். இந்த ஒரு வாரத்தில் நான் என்னென்ன படித்தேன் அப்படின்ற லேர்னிங்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி நோட்டில் எழுதி எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க என்னென்ன படித்தாங்க அப்படின்றத எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போது ஒன்றா உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஓகே இப்போது உங்களோட டைம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்லிக் கொடுப்போம். இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3-4 மணி நேரம் உட்காந்து படித்து ஒரு கண்டென்ட் வந்து சிந்தசைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அதை சிம்பிளாக ஒரு 20 மினிட்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி நடக்கும். அப்போது லேர்னிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம போய் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றனால கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்கள்ட்டேருந்து நம்ம ஒன்று கற்றுக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம க்ரோயிங் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களை சுற்றி ஒரு குழு இருக்கிற மாதிரி நீங்கள் ஒன்று உருவாக்கிக்கோங்க. அது உங்களை வந்து முன்னேற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட ஐடியாலஜிக்கு ஒத்து போகிற பீப்புளாக இருந்தால் இன்னும் வசதி. ஏன்னா நீங்கள் என்ன ஐடியாலஜியில் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்களோ அதே ஐடியாலஜியில் அவங்களும் இருந்தாங்கன்னா உங்களுக்கான லேர்னிங்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். வெவ்வேறு ஐடியாலஜியில் இருந்தாங்க அப்படின்னா மேபி அது உங்களுக்கு இன்டர் கனெக்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இதுதான் நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மியூசிக் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம இப்போது கன்சியூம் பண்ணுற மியூசிக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ராக் மியூசிக் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது, அதாவது ஹை பேஸாக இருக்கும் மியூசிக்லாம் கேட்கும்போது என்ன ஆகுனா ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதை கேட்கும்போது ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அண்டு இந்த மியூசிக்கில் அதிகமாக கேட்டுகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு இது ஏற்பட்டு மனசில் வந்து ஒரு ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு தன்மையாக வந்து ஏற்படுது. ஸோ அதனால் என்ன பண்ண வச்சு இந்த மியூசிக்லாம் கேட்குறத கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் சூதிங் மியூசிக்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மியூசிக் வந்து நான் கேட்க ஆரம்பித்தேன். அண்டு உண்மையிலே நிச்சயமாக சொல்கிறேன், மியூசிக் வந்து நம்ம உடம்புல நம்ம எனர்ஜி லெவலில் கெமிக்கல் லெவலில் ஒர்க் பண்ணணுமா நிச்சயமாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா அந்த சூதிங் மியூசிக் கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அது எனக்கே தெரிஞ்சுது. ஸோ நான் என்னென்ன மியூசிக்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து ஆக்சுவலாக வந்து இதில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு ரெயின் மியூசிக்கு, பியானோ மியூசிக்கு, அண்டு இந்த பேன் மியூசிக்கு, ஃப்ளூட் மியூசிக்லாம் வந்து பார்த்தோன்னா நிச்சயமாக கேட்கும்போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அண்டு ஒரு ஃபோக்கஸ்டாக மைண்ட் இருக்கிறது, ஒரு சென்ஸ் ஆஃப் காமில் இருக்கிறது எல்லாமே ஏற்படுது. ஸோ அதனால் நான் ஒரு பர்டிகுலராக ஏதாவது ஒர்க் பண்ணும் போதோ இல்லை படிக்கும் போது ரைட்டிங் எழுதும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி மியூசிக் வந்து தேவைப்படுச்சு நான் யூஸ் பண்ணிப்பேன். இது நமக்கு ஒரு நல்ல ஃபீலை வந்து கொடுக்குது. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது மியூசிக் கேட்டு ஒர்க் பண்ணுற பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னென்ன மியூசிக்லாம் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள், எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நிறைய நம்ம சேனலில் வந்து புக் ரிவ்யூஸ்லாம் வந்து போடுறோம். ஒரு நண்பரை வந்து ஆனால் ஹாப்பி மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, கென் ஹோண்டா வருது. அந்த புத்தகத்தை படித்து எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நிச்சயமாக அதை படித்து போடுவோம். அண்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்களும் நிறையா வந்து புத்தகங்கள் படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள், உங்களுக்கு உங்கள் லைஃப்பை மாற்றுற புத்தகங்கள் இருந்தால் எனக்கு அந்த புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், நானும் படிக்கிறேன். அண்டு நம்மளாம் சேர்ந்து கூட ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கலாம். எப்படின்னா, நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், கேரியர் கன்சல்ட்டிங் வந்து கோர்ஸ் பண்ணேன். அப்போது அதோட டியூட்டர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, அந்த கோர்ஸில் வந்து ஒரு 100 பேருக்கு மேலே இருந்தோம். ஸோ அந்த 100 பேர்ட்டையும் இந்த மாதிரி புக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன பிடித்த புத்தகங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். எல்லாருமே மினிமமாக ஒரு 5 புக்காக சொன்னாங்க. ஸோ அந்த 5 புக் இப்படி எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பர்சனல் டெவலப்மெண்ட்டில் இருப்பாங்க, ஒருத்தர் கரியரில் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஹிஸ்ட்ரியில் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஃபீல்டில் இருக்க பெஸ்ட்டான புக் எல்லாமே அவர் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணார் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஃபோல்டராக போட்டார். இதே மாதிரி ஒரு 4 பேட்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த 4 பேட்ச்சில் நடந்த விஷயத்தையும் இதே மாதிரி அவங்கவுங்க புக் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து போடுறாரு.
இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்து இப்போ யாராவது புதுசாக ஒரு நபர் வந்து எனக்கு ஒரு புக் சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னா, ஓகே எந்த கேட்டகரியில் வேணும்? பர்சனல் டெவலப்மெண்ட்டாக இருந்தாங்க, இந்த புக்கெலாம் வந்து பெஸ்ட்டாக புக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். பாலிடிக்ஸில் வேணுமா, இந்த புக்கெலாம் எடுத்து படிங்க. ஃபினான்ஸில் வேணுமா, இந்த புக்கெலாம் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கலாம். இப்படி இந்த ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து பில்டப் பண்ண முடியும் ஸோ பீப்புள்னால. ஸோ இதுக்கு நம்ம எல்லாமே சேர்ந்து கூட இதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு புக் ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு எடுத்து போடுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ அந்த டெலகிராம் சேனலில் என்ன பண்ணுறேன்னா அந்த டெலகிராம் சேனலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற எல்லா புக் ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதை நம்ம டெலகிராம் சேனலில் நான் போட்டுருவேன். இப்போது அந்த டெலகிராம் சேனல் போயிட்டு நீங்கள் ஃபினான்ஸ்னு டைப் பண்ணால் போதும். நான் ஆல்ரெடி ஃபினான்ஸில் இந்த புக்ஸ்லாம் போட்டு வச்சுனால உங்களுக்கு அது லிஸ்டிங்ஸில் வரும். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் டெவலப்மெண்ட்டு போட்டிங்கன்னா பர்சனல் டெவலப்மெண்ட் எல்லா புக்ஸ் இருக்குன்னு வரும். இந்த மாதிரி நாம் ஒரு ரிசோர்ஸை வந்து பில்ட் பண்ண முடியும். இது இப்போ உங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் பண்ணலாம், உங்கள் ஃபீல்டில் பண்ண முடியும். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5-6 வருஷத்தில் பெரிய ரிசோர்ஸ் வந்து பில்டப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் யாராவது கேட்டாங்கன்னா இந்த போய் டெலகிராமில் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸும் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரிசோர்ஸை நம்ம மைண்ட்லேயே வச்சுக்க முடியாது. இப்போ யாராவது ஒரு முக்கியமாக கேட்குறாங்க, நமக்கு எங்கே இருக்கணும் சொல்லவும் முடியாது. அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது யோசனையில் இருப்போம். நீங்கள் எதை போய் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருங்க, எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த இப்போ பிராணிக் கில்லிங் சார்ந்த எல்லாத்தையும் நீங்கள் வீடியோவில் போய் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக ப்ளேலிஸ்ட்டில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ரிசோர்ஸஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது அடுத்த வர பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் ரிசோர்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி புக்ஸ் வந்து நம்ம ரிசோர்ஸை தான் வந்து பண்ணலாம். ரெண்டாவது வந்து என்னென்னா யூடியூப் வீடியோஸ். நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து எஜுகேஷ்னலாக ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவாக இருக்குது. நிறைய டெக்டாக்ஸ் அது மாதிரி இருக்குது, நிறைய பாட்காஸ்டஸ் வந்து அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணலாம். ப்ளாக்ஸ் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூடியூப் வீடியோ, பாட்காஸ்ட்டு, ப்ளாக்ஸ்லாம் வந்து அவங்க லிங்க், ஸோ இந்த தலைப்பு அந்த லிங்க் கொடுத்துட்டா போதும், நான் வந்து அதை அப்படி எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். இதை தான் நம்ம இப்போது ரிசோர்ஸ் பில்டிங்காக இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் எல்லாருமே உங்களுக்குன்னு தனியாக ப்ரைவேட்டாக வந்து ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் மட்டும் கூட மெம்பராக இருங்க. நீங்கள் படிக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் அதில் வந்து சேகரிச்சிட்டே வாங்க. இல்லாட்டி ஒரு கூகுள் நோட்ஸ்லேயோ இந்த மாதிரி சேகரிச்சிட்டே வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிசோர்ஸாக இருக்கும். உங்களோட நாலேஜோட ஒரு ஒரு நாலேஜ் பெட்டகம் மாதிரி உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், வந்து இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கணும், இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மொபைல் ஃபோனே போதும். ஒரு காலர் மைக் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு ட்ரைபாட் வாங்கிக்கோங்க. போர்ட்ரேட்டில் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரைபாட் வந்து வாங்கிக்கோங்க. இது ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரைபாட் இருந்தது அப்படின்னா இப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் பேச முடியும், சரிங்களா? இல்லாட்டி கையில் இப்படி பிடிச்சிட்டே பேசலாம், பட் ரொம்ப நேரம் பேச முடியாது. ஸோ அதனால் டிஸ்டன்ஸில் வச்சு பேச முடியும். அதுக்காக ஒரு ட்ரைபாட், ஒரு காலர் மைக், இதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, சரிங்களா? இப்போது ரொம்ப சீப்பரான ஆப்ஷன், அதாவது ஒரு 1000 ரூபாய்க்குலாம் வந்து ஒயர்லெஸ் மைக்கே இருக்குது. ஒயர்லெஸ் மைக் இருந்தாலும் ஓகே, பட் ஒயர்லெஸ் மைக்கை விட ஒயர்டு மைக் வந்து குவாலிட்டி கொஞ்சம் அதிகம். நீங்கள் எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா, டேரெக்டாக பேசாதீங்க, கேமரா பார்த்து இப்படி பேசாதீங்க. நீங்கள் கண்டென்ட்டை முதல்ல வந்து இந்த மாதிரி எழுதிடுங்க. இப்போ வந்து ஒரு பேஜ் ஒரு கண்டென்ட் எழுதுனீங்க அப்படின்னா, ஒரு பேஜ் அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1 நிமிஷம் ஷார்ட்ஸுக்கு வந்து கண்டென்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேஜ் கண்டென்ட் கூட நீங்கள் எழுதுங்க. இல்லாட்டி 2 பேஜுக்கு 2 நிமிஷம். இப்போ வந்து ஷார்ட்ஸ் வந்து 3 நிமிஷம் வந்து போடலாம். ஸோ இந்த ஒரு பேஜ் கண்டென்ட் எழுதிடுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஷூட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 10 கண்டென்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் 10 வீடியோ வந்து ஷூட் பண்ணிடலாம். ஷூட் பண்ணதுக்கப்புறம் இதை எடிட் பண்ணுறதுக்கு சிம்பிளான கேப்கட் மாதிரி ஒரு டூல் இருக்குது. கேப்கட் டூலில் வந்து எடிட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபேன்சியாலாம் கூட வேணாம். நீங்கள் எங்கெல்லாம் திக்கிறீங்களோ அதை மட்டும் கட் பண்ணி விட்டு ஜாயின் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இப்போ நான் பண்ணுற மாதிரி. அப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு லோகோ வைக்கணும், ஒரு நேம் வைக்கணும் அப்படின்னா அந்த நேமையும் வைங்க. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்ஸுக்கு அது பெருசாக தேவை கிடையாது, பட் வைக்கிறதுனாலும் வைங்க. ஏதாவது ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்கணும், கால் டு ஆக்ஷன் பண்ணணும், அதெல்லாம் அதையும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கண்டென்ட் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்டென்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு கண்டென்ட்டே என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், உங்கள் லிங்க்டின், ட்விட்டர்,
வேறு ஏதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து முக்கியமாக நமக்கு வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது 3 வந்து பார்த்தோன்னா பப்ளிக் யூஸ் பண்ணுற காமன் பப்ளிக் இருக்கிற ஒரு இது. லிங்க்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களோட வீடியோ வந்து ப்ரொஃபஷனலாக ஏதாவது கைண்ட் ஆஃப் பீப்புள்கிட்ட போகணும் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் பீப்புளோட லிங்க் ஆகணும் அப்படின்னா லிங்க்டினை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு காமன் ஆடியன்ஸ் தான் வந்து ஆடியன்ஸ் அப்படின்னா லிங்க்டினை வந்து விட்டுடலாம். ட்விட்டர் அண்ட் லிங்க்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் அதிகமாக என்கேஜ் பண்ணுறத விட டெக்ஸ்டுவல் பேஸ்ட் கண்டென்ட் தான் வந்து அதிகமாக ப்ரமோட் பண்ணணும். ஸோ அதனால் வீடியோஸ் பேஸ்ட் கண்டென்ட் வந்து பெருசாக அதில் ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது 3மே உங்களுக்கு போதும் ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் பில்ட் ஆகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் கண்டினியூஸாக 100 நாள் வீடியோ பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ யாராவது இந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, ஸோ அதனால் நான் வந்து யூடியூப்பில் வந்து நான் போட போகிறேன், ஒரு வீடியோ போட போகிறேன், நான் வந்து சேனல் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த சோஷியல் மீடியாலையும் அவங்க வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அவங்களோட சேனலை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் அவங்கள டேக் பண்ணுறேன். ஸோ இது ஏன் வந்து யூடியூப்பில் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் யூடியூப்பில் ஷேர் பண்ண ஆரம்பிக்க என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு ஹைடனாக இருக்க நிறைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஒன்று இந்த ஸ்பீக்கிங், பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் இல்லை, தனியாக கேமரா பார்த்து பேசுகிற நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி எழுதுறீங்க இல்லையா, ரைட்டிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். ரைட்டிங் நம்ம எழுதுறதுனால நிறைய படிக்க ஆரம்பிப்போம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஸோ லேர்னிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும், நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம நினைக்கிறது யூடியூப்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கில் இல்லை, இது காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஸ்கில். ஸோ இதில் என்னென்ன ஸ்கில்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு கண்டென்ட் க்ரியேஷன்லேயே நம்ம வந்து லேர்னிங் இருக்குது, ரைட்டிங் இருக்குது, அதை எப்படி டெலிவர் பண்ணுறதுன்ற விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். திக்குத்திறன் இல்லாமல் பேசுகிறது, இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கில். ஃபஸ்ட்டு எனக்குலாம் ஒரு 100 வீடியோ, நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது கண்டென்ட்டை வந்து 3 நிமிஷம்தான், ஆனால் எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு கேமரா பார்த்து பேசும்போது. இப்போ வந்து 3 மணி நேரம் கண்டென்ட்னாலும் 3 மணி நேரம் அசால்ட்டாக பேசிகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஸ்கில் வந்து டெவலப் ஆகிடும். அடுத்ததாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட்டிங் இருக்குது, கரெக்டாக வந்து அதுக்கு தம்ப்நெயில் மேக் பண்ணுறது, டிசைனிங் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த SEO டேக்ஸு, டைட்டில் மேக் பண்ணுறது எல்லா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இது வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணிகிட்டே வந்து வச்சுக்கோங்களேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்கில்லாக டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ எல்லாமே உங்கள்கிட்ட வந்திருக்கும். நீங்கள் இதை என்ன சொல்கிறது, உங்களுக்காகவே நீங்கள் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக நீங்கள் பல மல்டிபிள் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பியூட்டியே வந்து இதுதான். நான் எதுக்காக இதை ஆரம்பித்தேன்னா, கொரோனா டைமில் வந்து ஓகே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது, அதனால் நம்ம பயப்படாமல் இருக்கோம், இந்த நாலேஜ் வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தா இதை பண்ண நிறைய விஷயங்கள். இப்போது யூடியூப்காக நான் கேமரா தேட போய் கேமரா பக்கம் இருக்க எல்லா நாலேஜும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ எந்த கேமரான்னு வாங்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ண போய் நான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கேமரா சோனி A1 வரை என்ன இருக்குது அப்படின்னு அலசி என்னென்ன லென்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன ஆடியோ சிஸ்டம்லாம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது உங்களோட எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபீல்டு வந்து நிறைய இந்த கண்டென்ட் க்ரியேஷனில். ஸோ அதனால் யாருக்காவது இந்த கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்தால் கூட யூ கேன் ஸ்டார்ட் நவ். நீங்கள் ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மூலிமா உங்கள் பர்சனல் பிராண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு 100 பேருக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜேர்னி நிச்சயமாக ஒரு நல்ல ஜேர்னி தான். அண்ட் முக்கியமாக யாராவது இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனலையோ இல்லை சோஷியல் மீடியாவையோ எனக்கு வந்து என்னை வந்து டேக் பண்ணுங்கள், ஆர் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், நான் உங்களை டேக் பண்ணுறேன். அப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருவையாறு பக்கம் மேஜர் தீசா ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இவர் யார் அப்படின்னா முதலாக ஹோமியோபதி நூலை வந்து மொழிபெயர்க்கிறார் தமிழில். அப்போது ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஸோ ஆங்கிலத்தில் இருக்கிறனால நிறைய பேரால் படிக்க முடியல, அதனால் தமிழில் வந்து மொழிபெயர்க்கிறாரு. இவர் வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கின நபர். இவரை வீட்டுக்கு நாங்கள் போய் பார்த்தோம். உண்மையிலே எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை தமிழுக்கு வழங்கிய ஒரு நபர். அதில் குறிப்பாக 8 புத்தகங்கள் வந்து ஹோமியோபதி புத்தகம். இதில் என்கிட்ட ஒரே ஒரு புத்தகம் மட்டும் இருக்குது, பலமுனை நிவாரணி 12 அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாலிக்ரஸ் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமியோவில் வந்து பலமுனை நிவாரணி 12 சொல்லிட்டு ஒரு 12 ரெமடி பற்றின ஒரு புத்தகம். இந்த மாதிரி ஹோமியோபதியில் ஒரு 8 புத்தகம் போட்டிருக்காரு. அப்புறம் தமிழ் இலக்கிய நூல்கள் வந்து ஒரு 42 புத்தகம் போட்டிருக்காங்க.
ஆனால் அவர் வீடு இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை, அவரோட மகள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு கவலைக்கிடமிக்க ஒரு வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பொருளாதார உதவி தேவைப்படுது. நிறைய புத்தகங்கள் அப்படியே அது விற்காமல் அரித்து அப்படியே வீணாக போயிடுச்சு. ஏன் இந்த நிலைமைக்கு அவர் ஆனார், ஏன் இப்படி வந்து ஒரு கஷ்டத்துக்கு ஃபினான்ஷியலாக இதுக்கு ப்ராப்ளம் ஆனாங்க அப்படின்னா, அவர் இந்த புத்தகங்கள்லாம் போட்டார் இல்லையா, ஒவ்வொரு புத்தகங்களும் பதிப்பிக்கிறதுக்கு ஒரு 30,000 40,000 தேவைப்படும். அந்த காலத்துலேயே வந்து அவ்வளோ புத்தகங்கள் அடிச்சிருக்காரு, 1000 புக்கு போட்டிருக்காரு. அவர் எழுதுறது எல்லாத்தையும் புத்தகமாக போட்டார். அந்த புத்தகங்கள் எதுவுமே விற்கலை. ஆனால் ஒவ்வொன்றுமே இப்போ இந்த புத்தகத்தை படிக்கும் போது தெரியுது, அவ்வளோ எளிமையாக இருக்குது. அவ்வளோ எளிமையாக வந்து ஒரு மனிதர் வந்து ஹோமியோபதியை வந்து விளக்கமாக எழுதியிருக்காரு. இந்த இலக்கியங்கள் புத்தகங்கள் எதுவுமே கிடைக்கல அவரோடது. பட் ஒரு சில பதிப்பகங்களில் அவரோட புத்தகங்கள் இருக்குது. ஸோ ஒரே ஒரு தோழர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து சொன்னார், இந்த மாதிரி என்கிட்ட இவர் எழுதின 8 புத்தகங்களும் ஹோமியோபதி புத்தகங்கள் இருக்குது, நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுருக்கவங்கள்ட்ட கடைசி ஒரு பிரதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எந்த பதிப்பகமாவது இந்த பிரதியை வந்து புத்தகமாக மாற்ற முடிஞ்சால் மாற்றிக்கோங்க. அதுக்கான ராயல்ட்டி கொஞ்சமாவது வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி யாருக்காவது இந்த 8 ஜெராக்ஸ் புத்தகங்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க. மீதி ஆன இலக்கியங்கள் புக்கள் எங்கேன்னு தேடல, அதோட தேடல்கள்லேயும் இருக்கும். ஸோ எங்கேயாவது கிடச்சா அதையும் சேகரித்து வைப்போம். ஸோ இவர் தான் வந்து மேஜர் தீசா ராஜு. இவரோட புகைப்படம் பாருங்கள். நம்ம தஞ்சாவூர் திருவையாரை சேர்ந்தவர். முதலாக இவர் தான் வந்து மொழிபெயர்க்கிறாரு ஹோமியோபதி நூலை வந்து தமிழில். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஏன்னா இது வந்து நார்மல் புக் மாதிரி இருக்காது. இந்த ஹோமியோபதி புக்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து டஃப் லாங்குவேஜாக இருக்கும். படிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக அதை படிக்க முடியாது. அவ்வளோ டஃப் லாங்குவேஜு. இன்னொன்று அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். அப்படின்னா எல்லாமே வந்து அங்கங்கே விட்டு வச்ச மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஒரு எஸ்ஸே மாதிரி கொண்டு வருது அப்படின்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ஒர்க்கு வந்து நிச்சயமாக அவர் இருக்கும்போது இல்லை, அப்போ இந்த மாதிரியான சோஷியல் மீடியா இருந்தால் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்றது தெரியல. இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால வி கேன் ஷேர் இந்த மாதிரி எடுத்து பண்ணுறோம். அண்டு இவரோட புத்தகங்கள் நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் சேரணும் நிறைய விஷயங்கள். அதே மாதிரி அவர் குடும்பமும் நல்ல வகையில் முன்னேறணும். நிறைய படைப்பாளிகளோட வாழ்க்கையே வந்து இப்படி ஏதோ ஒரு சோகமான இடத்துக்கு போயிருக்கு. இது ஏன்னு பார்க்கும்போது அந்த படைப்புக்காக நிறைய விஷயங்களை அவங்க வந்து தன்னோட செல்வங்கள் எல்லாத்தையுமே இழந்து இந்த படைப்பை வந்து மக்கள் நலனுக்காக இது போய் சேரணும், இந்த ஐடியாலஜி போய் சேரணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து உழைச்சிருக்காங்க. ஒரே ஒரு இவங்கள்ட்டேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிற வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருந்தது அப்படின்னா ஈஸியாக அவங்க வந்து இந்த ஐடியாலஜியை வந்து எடுத்து போயிருக்க முடியும். அவங்க லைஃப்பும் சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியும், அவங்க ஃபேமிலி சஸ்டெயின் ஆகிருக்க முடியும். அது இல்லாதனால நிறைய இந்த மாதிரியான ஃபேமிலிஸ் வந்து சுத்தமாக என்ன சொல்கிறது, ஒரு வறுமை கோட்டில் கீழே போயிட்ட நிலைமைக்கு போயிட்டாங்க அவங்க. ஸோ அதனால தான் நான் வந்து நம்மளோட வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருப்போம். ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து முக்கியம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து ரொம்ப முக்கியம். அதை சார்ந்த தினமும் ஏதாவது ஒன்று படிச்சுட்டே இருங்க. அண்டு இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு, உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு என்னென்ன தேவைகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. பணத்தை வந்து வெறுக்காதீங்க, ஒதுக்காதீங்க, அதுலேருந்து எஸ்கேப் ஆகாதீங்க. பணத்துக்கு பியாண்ட் த மணி போங்க. பியாண்ட் த மணி போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இவங்களுக்கு இந்த தீசா ராஜுவோட ஃபேமிலிக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட நம்பர் தரேன். கீழே வந்து அவங்களுக்கு எப்படி உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பர் தரேன், அவங்களுக்கு பேசுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பொருள் உதவியோ இல்லை எது உதவியோ, அந்த மாதிரி பதிப்பகத்துக்கான உதவியோ இல்லை புத்தகங்கள் தேவைன்னா அவங்கள்ட்ட வாங்கிக்கிறதோ ஏதோ நீங்கள் வந்து செய்யுங்க. அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி என்னால் முடிஞ்சால் மாதம் ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி கேஷுவலாக டாக், நான் என்னென்ன விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணேன் அண்டு என்னோடய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு நடந்த விஷயங்கள், உங்களுக்கு லைஃப்பில் நடந்த விஷயங்கள், நீங்கள் படிக்கிற விஷயங்களை என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.